السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. சகைக்குரியவர்களே, உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு தேசம், ஒரு நாடு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. தேசம் என்றால், நாடு என்றால் என்ன? ஒவ்வொரு மனிதரும் பிறந்து வளர்ந்து தன்னுடைய பெற்றோர்கள், மூதாதையர்கள், சகோதர சகோதரிகள் பிறந்து வாழ்ந்து மடிந்த இடத்துக்கு சொல்லப்படும். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த தேசத்தை, அந்த நாட்டை நேசிப்பது, தேசப்பற்றை உள்ளத்தில் எடுத்துக்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தேசப்பற்றுடன் தன்னுடைய நாட்டு பற்றை வெளியாக்கிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பங்களில் ஒன்றுதான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 53வது வயதில் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அதாவது மக்கா முஷ்ரிக்கீன்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து விரட்டி அடிப்பதற்காக வேண்டி. இறுதியாக தன்னுடைய 53வது வயதில் அல்லாஹ் தஆலாவினுடைய அனுமதியுடன் அந்த மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹ், ஏ மக்கா பூமியே, நீ பூமிகளில் மிகவும் சிறந்த பூமியாக இருக்கின்றாய். வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான பூமியாகவும் இருக்கின்றாய். வலவுலா அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா ஹரஜ்து, இந்த மக்கா வாசிகள், மக்கா முஷ்ரிக்கீன்கள் என்னை இந்த பூமியிலிருந்து விரட்டி அடிக்கவில்லை என்றால் நான் ஒரு பொழுதும் இந்த பூமியிலிருந்து வெளியாகி இருக்க மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சங்கைக்குரியவர்களே, எனவே இந்த வார்த்தையிலிருந்து ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு தன் பிறந்த, தான் வளர்ந்த தேசம், அந்த பூமி, அந்த நாட்டில் பற்றிருக்க வேண்டும் என்பது விளங்குகின்றது. எனவே தேசப்பற்று, தேசத்தில் நாங்கள் வைக்க வேண்டிய நேசம் என்பது இதுவும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டில் உள்ள விடயம் என்பதை நாங்கள் மறக்காமல், அந்த தேசத்துக்கு, அந்த நாட்டுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் மாறு செய்யாமல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறான விடயங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த தேசத்துக்கு மாறு செய்யாமல் நாங்கள் அதற்கு வழிபடக்கூடியவர்களாக ஆகுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.